வணக்கம் நண்பர்களே. என்ன சமையலோ, அதாவது டெய்லி தினசரி எல்லா வீடுகள்லையுமே விதவிதமான உணவுப் பொருட்கள் செய்யப்படுது. உணவு பதார்த்தங்கள் செய்யப்படுது. ஒவ்வொரு நாளும் விதவிதமாக ஒவ்வொரு காய்கறிகள் போட்டு விதவிதமாக சமையல் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சரி, அந்த சமையலை செஞ்சுட்டு சாப்பிட்றவங்க அதை நன்றி அவங்களுக்கு அந்த செஞ்சவங்களுக்கு நன்றி செலுத்துகிறோமான்னா கண்டிப்பாக இல்லவே இல்லை. நான் உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு சில நேரங்களில் நான் பார்த்துருக்கேன், நிறைய பேர் உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறாங்க. அதே மாதிரி இந்த உணவை, அந்த அழகான உணவை நமக்கு எல்லாத்தையும் வெண்டைக்காய் சாம்பார், அப்புறம் கீரை கூட்டு, புளிக்குழம்பு, இப்படி விதவிதமாக எல்லா அப்பளம், இது எல்லாம் செஞ்சு கொடுக்குற அந்த அந்த நபருக்கு நம்ம எப்படி நன்றி செலுத்துகிறோம்? பெரும்பாலும் நம்ம அம்மாவோ, நம்ம அக்காவோ, நம்ம மனைவியோ தான் இந்த மாதிரி உணவுகள் எல்லாம் நமக்கு இந்த அழகான உணவை செஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம ஒரு நன்றியை உறுதியாக்குறது நம்மளுடைய கடமை. ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் அவங்களுக்கு ஒரு சின்ன நன்றியை சொல்லி பாருங்க. அந்த நன்றி எப்படி நன்றி சொல்லணும்னா, இந்த சாப்பாடு நல்லா இருக்குது, ரொம்ப டேஸ்டாக இருக்குது, இது அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க. அடுத்த முறை அவங்க ஞாபகம் வச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்குது இந்த டிஷ்ஷு, இந்த உணவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, ஸோ அப்போ நம்ம இந்த உணவை இந்த நபருக்கு நம்ம செஞ்சு கொடுப்போம்னு அவங்க செஞ்சு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. சரி, இன்னொன்று, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பரிமாறும் போது என்ன ஆகும்னா, அவங்க அன்போடு கூடி அந்த உணவை பரிமாற ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் ஒரு தேங்க்ஸ் தான் சொல்லுவீங்க, அவங்க ரொம்ப அன்பாக உங்களுக்கு உணவுல அன்பு கலந்துருச்சுன்னா அதோட பெரிய விஷயம் உலகத்துல கிடையவே கிடையாது. அவங்க தான் வெற்றி பெற்றவங்கன்னு அர்த்தம். இப்ப இன்னைக்கு உலகத்துல, இன்னைக்குன்னு இல்லை, எப்பவுமே எல்லா காலத்துலயும் இந்த விதியை அடிச்சுக்கவே முடியாது. அதாவது ஏதாவது ஒரு காரியத்தை ஒருத்தர்கிட்ட சாதிக்கணும்னா அவருக்கு விருந்து கொடுப்பாங்க. விருந்து கொடுத்து அந்த காரியத்தை சாதிப்பாங்க. நல்லா அவங்களுக்கு பிடித்தமான பதார்த்தங்கள் எல்லாம் செஞ்சு கொடுத்து அந்த காரியத்தை சாதிப்பாங்க. ஏதோ ஒண்ணுங்க, ஆனா அதுல அந்த ஒரு அன்பு குறையாம இருக்கிறது தான் பெரிய விஷயம். ஏன்னா அந்த சாப்பாடு ஒவ்வொருத்தருக்கும், இப்போ ஒரு அம்மா தன் பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்குறாங்கன்னா அதில் எவ்வளோ அன்பு இருக்கும். அதேமாரி மனைவி கணவனுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்கன்னா அதில் எவ்வளோ பொறுப்பு இருக்கும். அக்கா தம்பிக்கு கொடுக்குறாங்கன்னா அதில் எவ்வளோ பாசம் இருக்கும். ஸோ இப்படி எல்லா உணவுலையுமே ஒரு அன்பு, பாசம், ஒரு உறவு கலந்துருக்குது. இந்த உறவுகள்லாம் இல்லாமல் நம்மளுடைய சாப்பாடுங்கிறது இல்லை. ஒரு வெண்டைக்காய் சாம்பாருங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. வெண்டைக்காய் கடையில் போய் வாங்கிட்டு அதுக்கு பருப்பு, புளி, உப்பு, தேங்காய் இதெல்லாம் ரெடி பண்ணி அரைச்சி அதை அடுப்பு முன்னாடி நின்று வசக்கி அதை கொண்டு